வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இளநீர் மில்க் ஷேக். இளநீர் மில்க் ஷேக்னால் நம்ம இளநீர்லேருந்து எடுக்கிற தேங்காய் இருக்குது இல்லைங்களா, இந்த தேங்காயை வச்சு நம்ம மில்க் ஷேக் செய்ய போகிறோம். ஸோ வெயில் காலங்கள் வரங்காட்டி நமக்கு நல்லா கூலிங்கான எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு நமக்கு வந்து வெயிலேருந்து தப்பிக்கிறதுக்கும் நமக்கு வந்து இந்த இதெல்லாம் ஜூஸஸ் எல்லாம் நம்ம எடுத்துப்போம். ஸோ அது மாதிரி மில்க் ஷேக்கும் நம்ம வந்து கடைகளெல்லாம் குடிப்போம். ஸோ அதை வந்து நம்ம இப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு ஒரு மில்க் ஷேக் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு 1/4 கப்பு வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து இளநீர் வாங்கி இளநீர் தனியாக தண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு தேங்காய் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. இதை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டான இந்த நொங்கு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதத்தில் இருக்க மாதிரி கொஞ்சம் வாங்கிக்கோங்க. ஸோ மீடியமாக இருந்ததுன்னா ஓகேவாக இருக்கும். அடுத்தது இது வந்து நான் ஐஸ்கிரீம் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஆப்ஷனல் தான், வேணுன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னு இது இல்லாமல் கூட நம்ம இதை குடிச்சிக்கலாம் செஞ்சு. இந்த சம்பளத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, பால் வாங்கி காய்ச்சி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி கெட்டியாக ஓரளவுக்கு நமக்கு கெட்டியாகணும், இந்த மாதிரி ஐஸ் கட்டி வரணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஷேக் வந்து கெட்டியாக வரும். எனக்கு கொஞ்சம் தான் கெட்டியாக வந்திருக்கு. ஸோ பசும்பாலாக இருந்தாலும் நீங்கள் காய்ச்சி எடுத்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. நான் வந்து பேக்கெட் பால் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். அடுத்தது பூஸ்ட் எடுத்திருக்கேன், 5 ரூபா பேக் வந்து பூஸ்ட்டு. இது வந்து ஆப்ஷனல் தாங்க. சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த தேங்காய் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வேணும்னா நீங்கள் பேரிச்சம்பழம் கூட ஆட் பண்ணலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து அதை ஆட் பண்ணல. அடுத்தது சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 2 to 3 ஸ்பூன் வந்து நான் வந்து பூஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்குள்ளே. ஏன்னா நம்ம பூஸ்ட்லேயும் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் நான் சர்க்கரை கம்மியாகவே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இருக்குது. நான் ஆல்ரெடி கொஞ்சம் இளநீர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் கொஞ்சம் வந்து இளநீர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பேஸ்டாட்ட அரைஞ்சிருச்சு. இதுக்குள்ளே நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்த அந்த மில்க் தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். பால் வந்து இன்னுமே நல்லா கட்டியாகி உடைக்கிற ஸ்டேஜில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு இந்தளவுக்கு தான் இன்றைக்கி ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த கட்டிகளை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவோட கட்டிகளை ஆட் பண்ணிக்கிட்டு ரொம்ப தண்ணியாட்ட அடிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ரிவர்ஸில் 2 தடவை விட்டு எடுத்தாவே போதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாலையும் ஊற்றி அடித்தாச்சு. நமக்கு இந்த அளவுக்கு மில்க் ஷேக் அளவுக்கு கெட்டியாக வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளோட மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து இதில் ஊற்றிடலாம். நாங்கள் வாங்கி வச்சுருக்க ஐஸ்கிரீம் வந்து இது மேலே வச்சுக்கிறேன். இது வந்து நமக்கு எந்த ஐஸ்கிரீம் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்படி பூஸ்ட் வந்து போட்டுக்கலாம். டெக்கரேட்டிவாக இருக்கும், நம்ம கடைகளெல்லாம் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.